அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. கோவை ஈஷா யோகா மையத்திற்கு பயிற்சிக்கு சென்ற சுபஸ்ரீ மர்ம மரண வழக்கு தொடர்பாக அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. ஈஷா யோகா மையத்திற்கு யோகா பயிற்சிக்காக சென்ற சுபஸ்ரீ மரணமடைந்தது பெரும் செய்தியாக பேசப்பட்டது. சுபஸ்ரீ மர்ம மரணம் குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியிருக்கிறார். அதை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திருமாவளவன் வலியுறுத்தியிருக்கிறார். கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்திற்கு பயிற்சிக்கு சென்ற சுபஸ்ரீ என்ற பெண் மர்மமான முறையில் இறந்தது குறித்து தொடர்ந்து செய்திகள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தொல் திருமாவளவன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழக அரசு விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதோடு தமிழக அரசு விசாரணையோடு தனி விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் தமிழக அரசுக்கு வலியுறுத்தியிருக்கிறார். சுபஸ்ரீ மரணம் குறித்து தனி விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தான் கொஷின்ஸ் இருக்கா? வெங்கவேலியிலே குற்றவாளி கண்டுபிடிக்கல, ஈசா இதிலே குற்றவாளி கண்டுபிடிக்கல, இப்படி தொடர்ச்சியான சம்பவங்களில் குற்றவாளிகள் யாரும் கைது செய்யப்படாமல் இருக்காங்க. சிபிசிஐடிக்கு இப்போ தமிழக அரசு மாற்றிக்கொண்டு இருக்காங்க. வெங்கவேல் பிரச்சனை தொடர்பாக சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசுகிற போது இந்த அநாகரிகமான செயல் கண்டிக்கத்தக்கது, அத்துடன் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், இரும்பு கரம் கொண்டு நசுக்குவோம் என்று உறுதியளித்திருக்கிறார். முதலில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு ஆணையிடப்பட்ட நிலையில் அந்த குழுவின் நடவடிக்கைகள் விமர்சனத்துக்குள்ளாயின. உடனடியாக முதல்வர் தலையிட்டு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றியிருக்கிறார். சிபிசிஐடி விசாரணையில் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. நேற்று தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அந்த மனிதகுல அவமானத்தை கண்டித்து, அநாகரிகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். தமிழக அரசு இதுபோன்ற கொடுமைகளை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதே வேளையில் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறோம். இதுபோன்ற நடவடிக்கைகளை தடுப்பதற்கு தனி உளவு பிரிவு அல்லது உளவு படை தேவைப்படுகிறது. எப்படி தீவிரவாதத்தை கண்காணிப்பதற்கு கியூ பிரான்ச் இருக்கிறதோ, அதைப்போல சாதி மதத்தின் பெயரால் வன்முறைகள் நிகழ்வதை தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கையாக கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒரு உளவு படை தேவைப்படுகிறது. தமிழக அரசு இது குறித்து தீவிரமாக சிந்திக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் பயிற்சிக்கு சென்ற சுபஸ்ரீ மரணம் குறித்து தொடர்ந்து சர்ச்சைகள் எழுந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே கோவையில் உள்ள யோகா மையத்தில் சுபஸ்ரீ மரணம் ஒரு மாதமாக நீடிக்கும் நிலையிலே சர்வாதிகாரியாக மாறுவாரா முதலமைச்சர் என்று மு.க. ஸ்டாலின் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கோவை ஈஷா யோகா மையத்திற்கு பயிற்சிக்கு சென்ற சுபஸ்ரீ மர்ம மரண வழக்கு தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழக அரசிற்கு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார். விரைவில் விசாரணை நடத்த வேண்டும் என்று, ஒரு மாத காலமாக தொடர்ந்து நீடிக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக அரசுக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கையில் தனி விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் அவர்கள் தமிழக அரசுக்கு வலியுறுத்தியிருக்கிறார். தனி விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் அவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பேச தொடங்கியிருக்கிறார்கள்.
ஈஷா யோகா பயிற்சிக்கு சென்று திரும்புகிற அந்த பயிற்சி மையத்திலிருந்து ஓடி வருகிற காட்சியை நாம் பார்த்தோம். அந்த பெண்மணி இறப்புக்கு யார் காரணம் என்பதை, அது ஏன் நடந்தது, என்ன பின்னணி என்பதை மக்களுக்கு அறியப்படுத்தும் வகையில் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது குறித்தும் தனி விசாரணைக்கு தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஈஷா யோகா பயிற்சிக்கு சென்று திரும்புகிற அந்த பயிற்சி மையத்திலிருந்து ஓடி வருகிற காட்சியை நாம் பார்த்தோம். அந்த பெண்மணி இறப்புக்கு யார் காரணம் என்பதை, அது ஏன் நடந்தது, என்ன பின்னணி என்பதை மக்களுக்கு அறியப்படுத்தும் வகையில் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்.